இயேசுவை நாம் சந்திக்கிற நேரத்திலே அவர் முன்னால் நான் தயாரிப்போடு இருக்க வேண்டும். விழிப்போடு ஒளியில் நடந்த மக்களாக இருக்கிற போது அந்த இடம், அந்த நேரம் எனக்கு பயத்தை கொடுக்காது, எனக்கு திகிலை கொடுக்காது, அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்ததாக இருக்கும். அதைத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் எசாயா மிக அருமையாக முன்வைக்கிறார். எல்லாமே அமைதிக்குரியதாக மாறுகிறது. வாழ்கள் எல்லாம் என்னவா மாறுகிறதா? கலப்பையாக மாற்றப்படுகிறது. ஈட்டிகள் அனைத்துமே கருக்கறிவால் எதுக்கு பயன்படுத்துவாங்க? நம்முடைய நெல்லை அறுவடை செய்வதற்கு. அப்போ போர்க்கருவிகள் அனைத்தும் படைப்பு கருவிகளாக மாற்றப்படுகிறது. எப்போ? நான் ஆண்டவரை சந்திக்கிறப்போ. யாருக்கு மாற்றப்படுகிறது? யார் விழிப்போடு தங்களை காத்து கொண்டார்களோ, யார் விழிப்போடு ஒளியில் நடந்தார்கள்